வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவோட பர்ஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இதில் நான் இருக்கேன், பக்கத்தில் கார்த்தி மாமா இருக்காரு. அப்போ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது உண்மை. ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே எங்ககிட்ட அந்த உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரேவதியை எட்டி பார்க்க, அப்போ ரேவதி ஃபோட்டோவை டக்குன்னு உள்ளார வச்சுட்டு, மாமாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை கேட்டால் தான் நமக்கு தெரியும். மாமா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அம்மா தான் காரணமாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட என்னன்னு கேட்போம் அப்படின்னு ரேவதி ஃபோட்டோவை பர்ஸ்குள்ளே வச்சு பர்ஸை எடுத்து கொண்டாந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த பர்ஸை வாங்கிட்டு ரேவதியாக பார்க்குறாரு. ஒருவேளை ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாளோ அப்படின்னு. அப்போ ஹீரோ ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, முகம் சரியில்லையே? ரேவதி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, சரி சரி, கோவிலில் பூஜைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, சரி மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துடுது. ரேவதி முகமே சரியில்லையே, ஒருவேளை என் பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துருப்பாளோ, அவள் பார்த்துருந்தா கண்டிப்பாக பிரச்சனை ஆகுமே அப்படின்னு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. உள்ளார ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, சரி அவள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஒருவேளை அவள் பார்த்துருந்தா என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பா. என்னம்மாம்மா இது அப்படின்னு கண்டிப்பாக அவள் கேள்வி கேட்டிருப்பா. அவள் என்கிட்ட கேள்வி கேட்கல, ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் கோவிலுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரேவதி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ரூமில் உட்காந்துருக்காங்க. ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. கண்டிப்பா நமக்கு தெரியாம வீட்டுல எல்லாருமே இவ்வளோ பெரிய பொய் சொல்றாங்க, நம்ம என்னன்னு போயிட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டுருவோமா அப்படின்னு ரேவதி கோவமா வெளியில அம்மா அடிக்கடி நம்மளை அந்த ரூமுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த ரூமை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ரேவதி நேரா அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு தேடும் பொழுதுதான் ரேவதிக்கு அந்த கல்யாண ஃபோட்டோ கிடைக்குது. ஆனால் அந்த கல்யாண ஃபோட்டோவில் ரேவதியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோவை கிறுக்கி வச்சுருக்காங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. வீட்டில் எல்லாரும் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அப்போது ஈஸ்வரி நேராக அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி, என்னடியாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இந்த ஃபோட்டோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை தான் நம்ம தூக்கி வீசிட்டோமே, இது எப்படி இவ கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை அம்மா தான் தூக்கி வீசினாங்க, ஆனால் நான் தான் பத்திரமா ரூமுக்குள்ள கொண்டாந்து வச்சுருந்தேன். இது எப்படியோ ரேவதி கண்டுபிடிச்சிட்டாளே, கண்டுபிடிச்சது ஒரு வகையில் நல்லது தான், அவளுக்கு உண்மை தெரிய வந்திருக்கே. அம்மா கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அம்மா பதில் சொல்லி தானே ஆகணும். ரேவதி கிட்ட உண்மையை சொல்றதுனால அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்துனது போதும். இப்ப ரேவதியாவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான், அம்மா இதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ரோஹிணி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரேவதி எல்லாரையும் பார்த்து, என்ன எல்லாரும், நான் கேள்வி கேட்க கேட்க எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாததே எல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் உண்மையே இல்லை, சும்மா யாரோ எடிட் பண்ணியிருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதை போய் யாராவது சும்மா எடிட் பண்ணுவாங்களா? நான் பக்கத்துல இருக்கேன், என் பக்கத்துல இருக்கிறவரோட ஃபேஸையே காணும், அவர் யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, யாரோ உன்னை குழப்பம் அடைய வச்சிருக்காங்க, நீ தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுற, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, பக்கத்துல இருக்கிறது யாருன்னு நான் சொல்லவா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது, யாரும் எதுவும் சொல்லியிருந்தாலும் நீ அதை நம்பாத,
அது அந்த அந்த சிவனாண்டி இருக்கானே அவனோட வேலையா இருக்கும். அதனால அவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு என்னை நம்பி இப்படியெல்லாம் பண்ணாதடி அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இது யாரு அப்படிங்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஆனா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் மேல எல்லாருமே பாசமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட நல்லதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு பயங்கர கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு உன்னோட நல்ல லைஃப்க்காக தான் வந்துட்டு நான் யோசிக்கிறேன். நான் என்னைக்குமே வந்துட்டு உனக்கு கெட்டதை நினைச்சிட மாட்டேன் ரேவதி. ரேவதி சொல்றாங்க, ஏமா அப்படி நினைச்சு நீ தான் என் புருஷன் கார்த்தியவே மறைச்சு வச்சிருந்தீங்களா? இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா பாக்குறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, யாரு உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது? வீட்டுல உள்ள யாராவது உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்களா ரேவதி? ரேவதி சொல்றாங்க, அம்மா, வீட்டுல உள்ள யாரு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நான் சொல்றது உண்மைதானே? என் பக்கத்துல இருக்கிறவரது கார்த்தி மாமா. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு. உங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னையும் அவரையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு பழைய ஞாபகங்கள் வேற இல்லை. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் மட்டும் ஞாபகத்துல இல்லை. அப்போ கடைசி 1 வருஷத்துலயோ இல்லை 2 வருஷத்துலயோ உள்ள ஞாபகங்கள் மட்டும்தான் எனக்கு போயிருக்கு. அந்த சூழ்நிலையை நீங்க பயன்படுத்தி என்னை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்கல்ல. ஏமா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு இந்த உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வந்துச்சுன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? ஏமா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன். இங்க பாரு, என்னைக்குமே நீ அந்த டிரைவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவே முடியாது. எங்க அம்மா எப்படியா அந்த வீட்டுக்கு நம்பி போய் கடைசியில இல்லாம போனாங்க, அதே மாதிரி நீயும் நம்பி போய் உனக்கு எதுவும் ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் அந்த கல்யாணத்தையே நான் ஏத்துக்கல. இங்க பாருடி, சொல்றது கேளு. உனக்கு அவன் என்னைக்குமே பொருத்தமானவன் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, அதை நான் தாம்மா சொல்லணும். அவரு என் கூட சேர்ந்து 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்ந்திருக்காரு. அவரு என் மேல அவ்வளோ பாசத்தோடயும் இருந்திருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆபத்து வரும் பொழுது அவர் வந்து என்னை காப்பாத்திருக்காரு. ஆனா நீங்க வந்துட்டு அவரை தப்பானவன்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்னையும் அவரையும் ஒரு டைம் கூட சந்திக்க விடல. கார்த்தி யாருன்னே தெரியாம நான் கார்த்திய நல்ல குணத்தை பார்த்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க எவனோ ஒருத்தனை மருதுன்னு கூட்டிட்டு வந்துட்டு அவனை வச்சு என் வாழ்க்கையை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க. பண்ண தப்பு எல்லாமே நீங்க தான். ஆனா இப்போ என் மேல பழி சொல்றீங்களா? அம்மா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கார்த்தி மாமாவை தவிர்த்து வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்க பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு. வீட்டுல உள்ள எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. உங்க யாரு முகத்திலயுமே முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இந்த வீட்டுல ஏன்டா இருக்கோன்னு தோணுது. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏ ரேவதி, என்ன பேசுற? இந்த குடும்பத்துக்காக அக்கா எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா தெரியுமா? அக்காவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அக்கா தான். நீ என்னடான்னா அக்காவை இப்படி பேசுற? கொஞ்சம் வாயை அடக்கி பேசு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, வாங்க சித்தி, நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஞாபக மறதி அப்படின்னதோட டாக்டர் கிட்ட நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? இது மாதிரி ரேவதி கிட்ட பழைய விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அவளுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல வச்சிருக்கீங்க. டாக்டரும் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களோட சூழ்ச்சி தானே சித்தி? நீங்க வந்துட்டு பேசுறீங்களா? நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு கொடுப்பன இல்லை. நீங்க வந்துட்டு என்னையும் புருஷனையும் பிரிச்சு வச்சுக்கிறதுக்கு பாக்குறீங்க. இங்க பாருங்க சித்தி, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா போயிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அவன் தங்கச்சியை பார்த்து, பாத்தியாடி, பாத்தியாக்கா எப்படி பேசுறத? அதுக்கு தான் உன் பொண்ணுக்கு அதிகமா செல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. இவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து இப்படி கேள்வி கேட்குறா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேள்வி கேட்பா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவ பேசுறத பார்த்தாலே எனக்கும் கோவம் தான் வருது. ஆனா என்ன பண்றது?
இப்போதைக்கு அவ மேல நம்ம கோவப்பட்டு இன்னும் பேசணும் அப்படின்னா அவ இன்னுமே நம்ம மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவகிட்ட இப்போதைக்கு நம்ம ரொம்ப கோவப்படக்கூடாது, சரியா? இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வந்துட்டு எதாச்சியா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி வெளியில வந்துட்டு சகல, ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு சகல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது, ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? அவர் சொல்றாரு, ஆமா சகல, ரேவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்துட்டு பயங்கரமா எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கா. அத்தையால கொஞ்சம் கூட பதில் சொல்லவே முடியல. எப்படி சகல ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தா. கோவில்ல இருக்கும் பொழுது என்னோட பர்ஸை வந்து கொண்டாந்து என் கையில கொடுத்தா. என் பர்ஸ்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன போட்டோ இருக்கு. ஒருவேளை அந்த போட்டோவை பார்த்துட்டு ரேவதி கண்டுபிடிச்சிருப்பாளோ? மயிலு சொல்றாரு, சகல, அவளா கண்டுபிடிச்சது ஒரு வகையில நல்லதுதான் சகல. அத்தை தான் சகல, ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சு சகல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சதும் ஒரு வகையில நல்லதுதான். நம்மளை தான் அத்தை வந்துட்டு உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க ரேவதி கிட்ட. ஆனா ரேவதியாவ எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு என்னமோ ரேவதி என்னோட பர்ஸை பார்த்துருப்பா அப்படின்னு தோணுது. அவ கோயிலுக்கு வந்தாளா, கோவிலுக்கு வந்துட்டு என்னோட பர்ஸை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா. ஒருவேளை பர்ஸ்குள்ள இருக்கிற போட்டோவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சகல சூப்பர், ரேவதியா உண்மையை கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம்தான். இப்பயாவது அத்தைக்கிட்ட 4 கேள்வி நல்லா ரேவதி கேட்கிறாளே, அதை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி பாத்துக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மயிலு சொல்றாரு, சகல, ரேவதி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா உங்களை தேடிதான் வருவா. தயவு செஞ்சு அவகிட்ட போயிட்டு அத்தையோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை வீட்டை விட்டோ இல்ல அவளை விலக்கி வைக்கிறதுக்கோ பார்க்காதீங்க. இதான் சரியான நேரம். ரேவதி வந்துட்டா அவளை அழைச்சு கொண்டு போய் கோவில்ல நீங்க தாலியை கட்டிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மயிலு வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு உள்ளார வராரு. உள்ளார வந்து பார்த்தா ஈஸ்வரி அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா, நான் கேள்வி கேட்க கேட்க நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க விருப்பப்படி தானே இந்த கல்யாணமே நடந்துச்சு. நீங்க சூழ்ச்சி முறையை பயன்படுத்தி மண்டபத்துக்கு போயிட்டு அதை சொல்றது, மேனேஜர் கிட்ட இதை சொல்றது அப்படின்னு எனக்கு உண்மையே தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க மறைச்சிங்கல்ல. ஆனா எப்படி பாத்தீங்களா, அந்த கடவுள் இருக்கான், என்னையும் மாமாவையும் பிரிச்சு வச்சிட மாட்டான். அவன் தான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணது. நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்புமா. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு அனுபவிச்சுதான் ஆகணும். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். யாரைகிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அவர்கிட்ட தான் நான் இப்போ போக போறேன் அப்படின்னு. ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க பேங்குக்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில வராங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி, ஒரு நிமிஷம் நில்லுடி, சொல்றது கேளுடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா போது நிப்பாட்டுங்க. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு என்னை நல்லாவே ஏமாத்திட்டீங்க. ஸோ இதுக்கப்புறமும் நான் உங்களை நம்பவே மாட்டேன். தயவு செஞ்சு இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க, கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அப்போ ரோஹிணி, ராஜா எல்லாருமே தடுக்காம நின்றுகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ராஜாவை பார்த்து, என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவ பாட்டுக்கும் போயிட்டு இருக்கா அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இது எல்லாமே நீ பண்ண தப்பு தான். ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொன்னோம், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி நமக்கும் ஆப்போசிட்டா பேசுறாங்களே அப்படின்னு ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி ரேவதியை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ரேவதி நிற்கவே இல்லை. நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.